பீர்க்கங்காய் தோலை இத்தனை நாள் தூக்கி போடுறீங்களா? நஷ்டம் உங்களுக்கு தான். நமது சமையலறையில் தினமும் பல்வேறு காய்கறிகள் வந்து செல்கின்றன. அவற்றில் ஒன்று பீர்க்கங்காய். இதன் சதை பகுதியை பலர் ரசமாகவோ கறியாகவோ செய்து சாப்பிடுகின்றனர். ஆனால் பீர்க்கங்காயின் தோல் பெரும்பாலும் குப்பையில் தான் போகிறது. ஆனால் அந்த தோலில் தான் பல சத்துக்கள் மறைந்துள்ளன என்பதை கேட்டால் நிச்சயமாக ஆச்சரியம்தான். பீர்க்கங்காய் தோலில் நார்ச்சத்து, விட்டமின் சி, கால்சியம், இரும்பு போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது. இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சோர்வு மற்றும் மந்த நிலையை நீக்க உதவுது. நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை தீரும், குடல் சுத்தமாகி செரிமானம் சரியா நடைபெறும். பீர்க்கங்காய் தோல் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. எனவே சர்க்கரை நோயாளிகள் அவங்களோட உணவுல இத அதிகமாவே சேர்த்துக்கலாம். விட்டமின் சி நிறைந்ததால முகம் பிரகாசமா இருக்கும். பிம்பிள், கருப்பு தழும்பெல்லாம், தோல் பிரச்சனை எல்லாமே குறையும். பீர்க்கங்காய் தோலில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலிலிருந்து நச்சுக்களை நீக்கி அழற்சியை குறைக்கும். குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டதால இத உணவுல சேர்த்தா விரைவா பசியை அடக்கி எடை குறைக்க உதவுது. பீர்க்கங்காய் தோலை சுத்தமா கழுவி துவையல், வறுவல் அல்லது சூப்பா தயாரிச்சு சாப்பிடலாம். பீர்க்கங்காய் தோல்ல துவையலா? ஆமா, பீர்க்கங்காய் தோல்ல சிறிதளவு எண்ணெயில வறுத்து மிளகா, பூண்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சா சுவை மிகுந்த துவையல் தயார். பீர்க்கங்காய் தோல் நம்மளோட உடலுக்கு இயற்கை கொடுத்த பரிசு. இத எரிஞ்சு விடாம உணவுல சேர்த்தா ஆரோக்கியமும் சுவையும் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும்.